லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கியா, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக கோபம் இருக்கும். ஐயா 2 பேரும் சண்டை போட்டு கோவப்பட்டு பிரிஞ்சிருவாங்களே, பிரிய மாட்டாங்க. 2 சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானே ஈகோவிலேயே தெரியும், ஆனால் பிரியாது. லக்னத்திலேயே செவ்வாய் வந்து பாருன்னு அந்த பொண்ணு நிற்கும். இவர் ஜம்பம்லாம் இங்கே வேகாது. லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்ட ஒரு கோபக்காரனாக, பரிபூர்ண செவ்வாய் தொடர்பு கொண்ட ஒரு கோபக்காரனை கொண்டு போய் நீங்கள் லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளாத, ராசியோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளாத ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வித்தீர்களே, ஆனால் அந்த பெண் அடங்கி போய் வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி ஆளை போய் என்னை கட்டி வச்சேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுவா. யார்கிட்ட? அப்பா அம்மாட்ட சொல்லுவா. நீ எல்லாம் என்ன, அப்பா அம்மா கிட்ட போய் வாரத்துக்கு 1 நாள் 4 நாள் போய் அழுதுகிட்டே இருப்பா. என் வாழ்க்கையை போச்சு. ஆனால் 2ம் செவ்வாயாக இருந்தால் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லாது. அவன் ஒரு அடி அடித்தா அது 4 அடி அடிக்கும் திருப்பி. வந்து பார், அங்கேயே முடிச்சிடும் விஷயத்த. காலையில் சண்டை போட்டுக்கிட்டு சாயந்தரம் 2 சிரித்து பேசிக்கிட்டு இருக்குங்க. பாபத்துவம் என்பது அதுதான். அன்பு மாணவர்களே, மிக வித்தியாசமான ஒரு திருமண பொருத்த அமைப்பை உளவியல் ரீதியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். திருமணம் உறவா என்பதை எப்படி சொல்வது மணிமேகலையா? திருமண உறவா 7ஆம் இடத்தையம்மா, சுபர்கள் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, புதன் வலுத்து 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் மாமன் மல்லி உறவு, சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தால் தாய் வழி உறவு, சூரியன் தொடர்பு கொண்டு 9ஆம் அதிபதி தொடர்பு கொண்டிருந்தால் தந்தை வழி உறவு. சுபர்கள் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் உறவில் திருமணம் நடக்கும். செவ்வாய் சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அந்நிய மாப்பிள்ளை. அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிள்மா. என்னம்மா நீங்கள்